السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدنيا حلوة خليرة إن الله مستخلفكم فيها فينظر كيف تعلمون فاتقوا الدنيا واتقوا النساء أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்தில நம்மையும் சேர்த்து நல்லொரு புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்தில ஜொலிக்கும் ஒளியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பரடாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலைக்கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே நாளிலே நம் தேவைகள், நம் பிள்ளைகள் தேவைகள், நம் மனை மக்களுடைய தேவைகள், உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கு பிரித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் நிரப்பமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வாழும் காலம் சில காலம் இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்களித்து குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்வானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆகிரதி ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்துருள்வாயா. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். நாம் வாழும் காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால் அதன் சுழற்சியில் பல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் ஒரு சமூகத்தின் அடையாளம் என்பது, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு சமூகத்தின் அடையாளம் என்பது அதன் பண்பாட்டிலும் ஆன்மீகத்தில் வைத்துத்தான் அதனுடைய மேன்மை சிறப்பிற்குரியதா அல்லது தாழ்ந்ததா என்பதை புரிய முடியும். உன்னதமான நம்முடைய வாழ்க்கை முறை என்று போற்றப்படும் இஸ்லாமிய நெறிமுறைகளை தனி மனித ஒழுக்கத்திற்கும் இறை வழிபாட்டிற்கு மிக முக்கியம் அளிக்கக்கூடிய மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றைய நவீன உலகில், இன்றைய நவீன உலகம் என்று சொல்லக்கூடிய நவீன உலகில் கேளிக்கை என்ற மாயத்திரையை வைத்து இன்றைய சமூகம் ஒரு அவல நிலையை போற்றி வருவதையும் சென்று கொண்டிருப்பதையும் பெருமக்களே நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடமைகளை மறைக்கும் ஒரு பெரும் திரையாக இந்த சமுதாயம் உருவெடுத்து கொண்டிருப்பதை நாம் கண்டு வருகின்றோம். இது பார்க்கக்கூடிய விஷயம் மட்டுமல்ல பெருமக்களே, கவலைப்படக்கூடிய விஷயமும் கூட. பொழுதுபோக்கு என்பது நம்முடைய மனித வாழ்க்கையில, பொழுதுபோக்கு என்பது வாழ்வில் ஒரு அங்கமாக மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவைக்கு விளையாட்டு இருக்கின்றது, தேவைக்கு இதர விஷயங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் அது ஒரு நேரத்திலே ஒரு தருணத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவே நம்முடைய வாழ்வின் நோக்கமாக பெருமக்களே அல்லது மார்க்கத்தின் கடமைகளை
சுட்டரிக்கக்கூடிய, மார்க்கத்தின் கடமைகளை மீறக்கூடிய காரணியாகவோ அந்த பொழுதுபோக்கு என்பது மாறிவிடக்கூடாது. இந்த திசை மாற்றம் என்பது பெருமக்களே, இன்றைக்கு பொழுதுபோக்கு திசை மார்க்கம் என்பது நம் சமுதாயத்திலே எதனால் ஏற்படுகின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும். நமது சமூகம் இன்றைக்கு கேலி கூத்துக்களிலே, நம்முடைய சமூகம் இன்றைக்கு பெருமக்களை கேலி கூத்துகளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றதா, அல்லது இறை கட்டளையை மறுக்கின்றதா, அல்லது மறைக்கின்றதா, அல்லது மறந்து வாழ்கின்றதா என்பதை பெருமக்களை நாம் சிந்தனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய நாம், நாகரிகமான வாழ்க்கை வாழக்கூடிய நாம், நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நாகரிகமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பெயரிலே இருக்கக்கூடிய பெருமக்களை நாம், மனித இனம் தனது முழு அடையாளங்களையும், மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதத்துவம் என்றால் என்ன என்று மார்க்கம் சொல்லுகின்றதோ அந்த முழு அடையாளங்களையும், அடையாளங்கள் மனித வாழ்வு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆன்மீகத்தை கொண்டுதான் இருக்கின்றது என்பதாக மார்க்கம் சொல்லுகின்றதோ அதையெல்லாம் தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ, இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ஆன்மீகத்தை தொலைத்து விடுமோ, மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாத மக்களாகவே அடிமட்டமாக வாழ்ந்து விடுவோமோ, இப்படி ஒரு காலம் ஏற்பட்டு விட்டதோ என்று பயந்து நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பெருமக்களே, இன்றைக்கு பெரிய மக்களாக இருக்கட்டும், அல்லது இளைய வாலிப பருவமாக இருக்கட்டும், சிறார்களாக இருக்கட்டும், அல்லது பெண்களாக இருக்கட்டும், இப்படி ஒரு திசை மாறி வாழ்க்கையில இன்றைய சமூகத்தை நாம் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இன்றைய வாழ்வியல் என்பது, நாம் வாழக்கூடிய இன்றைய வாழ்க்கை என்பது படைத்தவனுடைய தொடர்பை மறக்கக்கூடிய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஈமான் கொண்ட மக்களாக இருக்கக்கூடிய நாம் படைத்த இறைவனை மறக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது மார்க்கத்தின் அடிப்படையிலே வைத்து பார்க்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய இந்த விடயங்கள் வேண்டுமென்றே மடத்தளத்தின் ஆழத்தில் உச்சமாக நாம் செயல்படுத்துகின்றோமா, அல்லது மறதியாக தான் இந்த வாழ்க்கையை நாம் செயல்படுத்துகின்றோமா என்று ஒன்றுமே தெரியவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் கேலி கிண்டல் செய்யக்கூடிய சமூகமாக உருவாகி கொண்டிருக்கின்றோமா என்று அல்லாஹ்வே சிந்திக்கக்கூடிய, எந்த இறைவன் நம்மை படைத்திருக்கின்றானோ, எந்த இறைவன் இந்த சமூகத்தை உயர்ந்த படைப்பு என்பதாக பெயரிட்டு காட்டுகின்றானோ பெருமக்களே, அப்படிப்பட்ட இறைவனுடைய கோப பார்வை இறங்கிவிடுமோ என்று நடுங்கக்கூடிய ஒரு சமூகமாக பெருமக்களே இன்றைய சமூகம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. கேளிக்கை என்பது பெருமக்களே ஒரு தற்காலிக மனமகிழ்ச்சி மட்டும்தான். உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றது, நாம் அன்றாட பார்க்கக்கூடிய நமது எல்லா விதமான அதிகாரமும் இருக்கின்றதே ஒரு தற்காலிகம்தான். இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு மாற்றப்பட்டுவிடும், நாளை இருக்கும், அடுத்த மாதங்கள் மாற்றப்பட்டுவிடும். இது நிரந்தரம் இல்லை நம்முடைய வாழ்க்கை என்பது. இதை போய் நம்ம குர்ஆன்ல தேடணும், அல்லாஹ் சொல்றான், அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ற சிந்தனைக்கு உட்பட்டதல்ல. ஏனென்று சொன்னால் மனிதனுடைய வாழ்வு என்பது, மனிதன் தம்மை படைத்த நோக்கத்தை ஒரு மனிதன் சிந்தனையோடு புரிந்தாலே நமக்கு புலன்படக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இறைவன் என்பது, இறை வணக்கம் என்பது மறுமைக்கான முதலீடு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இறை வணக்கம் என்பது மறுமையினுடைய முதலீடு. உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருந்தாலும் கூட இதுவெல்லாம் மறுமையினுடைய விளைநிலம் அல்ல. நீங்கள் அல்லாஹ்விற்கு பயந்து தான் ஒரு இஸ்லாமியன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு இஸ்லாமியனுடைய பெயர் வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான் என்று புரிந்து நடக்கும் பொழுது அவர் மறுமையுடைய வாழ்வை தயாரிப்பு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதன் முடிவில் அல்லாஹ்வே என்ன செய்கின்றான் என்று சொன்னால், நீங்கள் என்னை புரிந்து கையேந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கையேந்ததற்கு நான் பதில் கொடுக்கின்றேன். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்தில் நீங்கள் புரிந்து கேட்டீர்கள், பயபக்தியோடு கேட்டீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு பதில் கொடுக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், இது எப்படி சொல்றது, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வணக்க வழிபாடுகள் என்பது
அன்றாட ஒரு சடங்கு என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிதர்சன உண்மை பெருமக்கள், இன்னைக்கு ஜிம்மா இருக்குது. ஜிம்மா என்று சொன்னால் ஒரு சடங்கு. ஏன், என்ன சடங்கு? ஜிம்மா ஒரு 1/2 மணி நேரம் பயான் பண்ணுவாங்க. சில நேரம் உட்கார்ந்துருப்போம், சில நேரம் அல்லாவுடைய வகி இறங்கும். அல்லாவுடைய வகி இன்னைக்கு ஜிம்மாவில் நிறைய பேருக்கு அல்லாவுடைய வகி இறங்குது. தூக்கம் எங்க வருங்க? சிந்தனை செஞ்சு பாருங்க. தூக்கம் எங்க வரும்? ஜிம்மாவோட தான் வரும். எல்லா இடத்துலையும் நீங்க பாருங்க, நல்லா அத்தர் அடிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை கொண்டு நீங்க ஜிம்மாவுக்கு வந்தீங்கன்னா, ஏழைகளுடைய பெருநாள், வாரத்தின் பெருநாள், எண்ணெயை நல்லா தேய்த்து கொள்ளுங்க, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆடைகளை நல்ல ஆடைகளாக அணிவித்துக் கொள்ளுங்க, பெருநாளைக்கு எப்படி போவீங்களோ அப்படி போங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல ஆடைகளை அணிந்து, நல்ல நபி சொன்னதை போன்று எண்ணெயை தேய்த்து, நல்ல அத்தர் நறுமணங்கள் பூசிக்கொண்டு அல்லாவுடைய பள்ளியில வந்து உட்கார்ந்த உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பரக்காத்துக்கு வஹி இறங்கி கொண்டு இருக்கின்றது என்று. ஆனால் நம்மளுக்கு என்ன வஹி இறங்குது அப்படின்னு சொன்னா, கண்கள் எல்லாம் மேலே போயிடுது. இன்னைக்கு தூக்கம் எங்க வருங்க? நிம்மதியான தூக்கம் எங்க வருது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம், ஜிம்மாவில் போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல தூக்கம் வருங்க. நிதர்சனம் உண்டு, எல்லா இடத்துலையும் நீங்க இப்போ பாருங்க. இப்போ இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பெருமக்களே, ஒரு சடங்குகளாக மார்க்கத்தின் கடமைகளை, மார்க்கத்தின் கட்டமைப்புகளை ஒரு சடங்குகளாக இன்னைக்கு சமூகம் ஏற்படுத்தி கொண்டது. இன்னைக்கு வெளியில தான் இன்னைக்கு என்ன செய்து கேலி கூத்துக்களாக, நம்முடைய வாழ்க்கை ஒரு கேலி கூத்துக்களாக சென்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், இன்னைக்கு தொழுக வணக்க வழிபாடுகளாக இருக்கக்கூடிய பள்ளியை கூட இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இன்னைக்கு சமுதாயம் ஒரு கேலி கூத்துக்களாக, ஒரு சடங்குகளாக ஏற்படுத்தி கொண்டது. இதுதான் இன்றைக்கு முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும், நபிமார்கள் வாழ்ந்த வாழ்க்கையும், சகாபாக்கள் காட்டி தந்த வழிமுறைகளுக்கும் இன்றைய நவீன உலகம் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த சமுதாயம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒன்றுதான் வித்தியாசம். அவர்கள் கடமை கட்டமைப்பு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பாரம் என்பதாக தன்னுடைய கடமையை செய்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சமூகம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், இது ஒரு சடங்கு, இது ஜிம்மா என்று சொன்னால் உதாரணமாக ஒரு 1/2 மணி நேரம் பயான் பண்ணுவாங்க, அதற்கு பின்னாடி ஒரு 10 நிமிஷம் தொழுகை நடத்துவாங்க, ஒரு 1 மணி நேரம் என்ன செய்யணும், ஒரு சடங்குகளை நம்ம என்ன செஞ்சிடணும், முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமூகமாக இருக்கக்கூடிய நாம நினைச்சு கொண்டு இருக்குது. அதனால தான் அல்லாஹ்வுடைய உதவி இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை. நீங்க பாருங்க பெருமக்களை, நீங்க பாருங்க சமூகம் எப்படி சின்ன பின்னமாக ஆகிக்கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் இன்னைக்கு ஒற்றுமையை பற்றி பேசக்கூடிய மார்க்கமே நம்முடைய மார்க்கம் தான். ஒற்றுமையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதே அல்லாஹ் தான். இன்னைக்கு ஒற்றுமையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னைக்கு ஒற்றுமையை எப்படி சீர்குலைக்க வேண்டும். ஒற்றுமை என்றால் என்ன, ஒற்றுமையை சீர்குலைப்பது யாரை பார்த்து கற்றுக்கொள்வது என்று இன்றைய சமூகத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இவர்களை பாருங்க, இந்த இஸ்லாமிய சமூகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒற்றுமையை எப்படி சீர்குலைப்பது என்பதை கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டது, நம்மளை பார்த்து அல்லாஹ் எப்படி சொன்னானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தின் வழிகாட்டி ஒற்றுமை என்பதாக சொன்னார்களோ, இன்றைக்கு இந்த சமூகத்தை எப்படி பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டியது இருக்கின்றது என்று சொன்னால், பெருமக்களை இன்னைக்கு இந்த சமூகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி சீரழியலாம், எப்படி சீரழியலாம், எப்படி சின்ன பின்னமாக ஆகலாம், ஒற்றுமை என்றால் என்ன, இப்படி மார்க்கம் சொல்லுகின்றதா, உண்மையிலேயே இஸ்லாத்தில் ஒற்றுமை இருக்கின்றதா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு கேலி கூட்டாக இன்றைக்கு இளைய சமுதாயமும் சரி, பெரிய மக்களாக இருக்கட்டும் நாமும் சரி பெருமக்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் தன்னை மார்கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமியம் என்பதாக. சமுதாய சீரமைப்பு என்பது பெருமக்களே, சமுதாய சீரமைப்பு காக்கப்படவில்லை என்று சொன்னால், சமுதாய கட்டமைப்பை நீங்கள் காக்கவில்லை என்று சொன்னால், அது கேலி கூட்டாகவே நீங்கள் சடங்குகளாகவே நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் சமூகத்தை பாதுகாப்போம் என்பது மிகப்பெரிய கஷ்டம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார், நாங்கள் சமூகத்தில் உயர்ந்தவங்க, எங்க சமூகம் தான் உயர்ந்த சமுதாயம், ஒற்றுமையை பற்றி பிடிக்கக்கூடிய சொல்லக்கூடிய எங்க சமுதாயம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் மார்தட்டி கொண்டு கேலி கூத்தாக உங்களுடைய மார்க்கத்தை ஆக்கி கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய அவலநிலை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார். அதுல முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, முன்னுரிமை அளித்தல். உலக விஷயங்களை விட இறை கட்டளைக்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா. அல்லாஹ் சொல்லுவான், பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் உலக வாழ்க்கையை மறுமையை விட மேலானது என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்வு என்பது என் மௌத்தை விட மேலானது, மௌத்துக்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்வை விட மேலானது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? வல் ஆகிரத்து கைரும் அபுகா, வல் ஆகிரத்து கைரும் அபுகா, மறுமை வாழ்வுதான், மரணத்தினுடைய வாழ்வுதான் உங்களுக்கு உயர்ந்தது என்பதாக உங்களுக்கு தெரியவில்லையா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இறை கட்டளைக்கு முதலிலே இஸ்லாமிய சமூகம் என்று சொல்லக்கூடிய நாமோ இறை கட்டளைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஆக சிறந்த உதாரணம் இறை கட்டளைக்கு எப்படி முன் உதாரணம் அளிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பட்டியலிட்டு காட்டுகின்றார். நபிமாருடைய வாழ்வை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், நபிமாருடைய வாழ்வை பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்க இறை கட்டளைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? முன்னுரிமை அளிக்கிறோம். என்னங்க இறை கட்டளைக்கு முன்னுரிமை அளிக்கிறீங்க? நாங்க சரியா தொழுதுருவோம், நாங்க இதான் இறை கட்டளை, தொழுகையை சரியென நாங்கள் கடமை என பூர்த்தி செய்கின்றோம், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? சரியாக செய்கிறோம். இதுதான் இன்னைக்கு நம்முடைய மக்களிடத்துல, தொழக்கூடிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய என்ன செய்யறது? ஈமான் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய இறை கட்டளை. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க தொழுதுட்டா இறை கட்டளை நீங்க முழுமையா பூர்த்தி செஞ்சிட முடியுமா? உங்களுடைய தொழுகை முதல்ல இறை கட்டளையோட இருக்குதா? ஹராம் ஹலால நீங்க பேணக்கூடியவளா இருக்கின்றீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். இது உங்களுடைய உண்மையான தொழுகை தானா? வல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் அபுகா, இதான் உங்களுடைய வாழ்க்கை, மறுமைக்கு சேர்க்கக்கூடிய வாழ்க்கை என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்ற மாதிரியே நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. இறை கட்டளையே நாங்க மீறல்ல, அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு தொழுகையே தொழக்கூடியவங்களுக்கு நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம், தொழக்கூடியவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். தொழுகலை அப்படின்னு சொன்னா அதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு பேசுறோம். பெருமக்களை நாங்க தொழுகிறோம். இன்னைக்கு தொழுகக்கூடிய மக்கள்கிட்ட நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று, ஜிம்மாவை உதாரணம் காட்டியதை போன்று, இன்னைக்கு அதை சடங்குகளாக தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நினைச்சா இன்னைக்கு என்ன செய்யுது? பள்ளிவாசலுக்கு வர்றது, நினைச்சா நமக்கு தேவை ஏற்படும் பொழுது என்ன செய்யுது? அல்லாவுக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னா, நீ உன மூத்து வரையில நீ எனக்கு அடிபடியல், அல்லாஹ் சொல்றது. ஆனா நம்முடைய கேலிக்கூத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, இறை கட்டளையில நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன செய்யறோம்? பள்ளியை நோக்கி வரும். எப்படி நம்மளுக்கு இறை கட்டளை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஜிம்மா நமக்கு தேவைப்படுது. எதற்காண்டி தேவைப்படுது? கடமை என்பதாக கருதி நம்மளுக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொன்னா, அது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, அதிகமான மக்களுக்கு ஜிம்மாவுடைய கட்டமைப்பு என்பது முழுமையான சீரமைப்பு என்பதாக இன்னைக்கு சமுதாயம் நினைப்பது கிடையாது. ஜிம்மாண்டா ஒரு நாள் எல்லாரும் போறாங்க, நாங்களும் வருவோம், எல்லாரும் போறாங்க, நாங்களும் வருவோம். இது இந்த வாரத்துல இந்த ஜிம்மாவை நம்ம பள்ளிவாசல்ல வந்து அந்த நிரப்பமாக்கிட்டு போயிட்டோம் 1 மணி நேரம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் என்ன செய்யணும்? அடுத்த ஜிம்மாவில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா வாரத்துக்கு என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், கேலிக்கூத்தாக நீங்க மார்க்கத்தை ஆக்கி கொண்டு இருக்கிறீங்க, கேலிக்கூத்தாக மார்க்கத்தை ஆக்கி கொண்டு இருக்கிறீங்க அல்லாஹ் கேட்கிறான். சரி, ஹை, தினமும் தொழக்கூடியவங்க அந்த உங்களுடைய தொழுகையை முறைப்படுத்திக் கொள்கின்றீர்களா? அல்லாஹ் சொல்றோம், முறைப்படுத்திக் கொள்கின்றீர்களா? நான் தினமும் தொழுகிறேங்க, உங்களுடைய தொழுகை ஹலால் ஹராமை விட்டும் தடுக்கின்றதா? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. சிந்தனை செஞ்சு பாருங்க. எத்தனை நபர்களுக்கு தொழக்கூடியவங்களுக்கு இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இதை செய்யறது நம்முடைய இபாதத்தை முற்றிலுமாக என்ன செஞ்சிடும்? அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லு. இந்த விஷயங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய இபாதத் சேராது, உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சேராது, உங்களுடைய குடும்பங்களுக்கு திடீர் நோய் வரும், திடீர் மரணம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டு காட்டுறான். சிந்தனை செஞ்சு பாருங்க. எங்களுடைய தொழுகை, என் தொழுகை, தினமும் நான் தொழக்கூடிய என் தொழுகை என்னை ஹராமை விட்டு பாதுகாக்கின்றதா? சிந்தனை செஞ்சு பாருங்க. பாதுகாக்கலையே. அப்ப அல்லாஹ் சொல்றான், இது உங்களுடைய என்னுடைய மார்க்கத்தை நீங்க கேலிக்கூத்தாகத்தான் ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி தன்னை ஈமான்தாரி, இஸ்லாமியன், மூமின் என்பதாக எந்த பட்டியலை வைத்து நீங்கள் சொல்லுகின்றீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். வரலாறுகளை நீங்க பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வரலாறுகளை நீங்க பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இன்னைக்கு நம்முடைய வாப்பா என்பதாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். தெரிஞ்ச விஷயம்தான். அத்தையாத்துல அவங்க பேர் ஓதல்ல அப்படின்னு சொன்னா தொழுகையே கூடாது, தொழுகையே கூடாது. அல்லாஹ் அப்படி ஒரு கட்டமைப்பு நமக்கு வச்சிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள், குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவங்க, பட்டியலிட்டவர்கள். நீண்ட வயதிற்கு பின்னாடி ஒரு குழந்தை கொடுக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்.
எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தியாகம் செய்ய சொல்லுகின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த குழந்தையை நீங்க என்ன செய்யுங்க, காட்டுல விடுங்கன்னு சொல்றான். அதே போன்று மற்றொரு வரலாறுகள் பேசுகின்றது, இந்த குழந்தைய அருங்க, பிள்ளையை அறுத்துருங்க அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம் பெருமக்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அனைத்து விடயங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். தகப்பன் மட்டும் தியாகம் செய்யவில்லை, தன் மனைவியும் தன் மகனும் தியாகம் செய்தார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இவர்கள் செய்வது மார்க்கமா அல்லது நீங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் இது மார்க்கமா, கேலிக்கூத்தா? அல்லாஹ் சொல்லுகின்றான். கேலிக்கூத்து நடந்து கொண்டிருக்கின்றதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மார்க்கத்தை நீங்கள் கேலிக்கூத்தாக விளையாட்டாக ஆக்கி கொண்டீர்களா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். என்னங்க, ஒரு சமுதாயம், ஒரு மனிதர், நபி, ஏறக்குறை 86 வயசு, 96 வயதுக்கு பின்னாடி ஒரு குழந்தை தவம் இருந்து ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைய 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய மனைவி கேட்கிறாங்க, இது யாருடைய விடயம்? கேள்வி அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படின்னு சொல்லி மனைவி கேட்கிறாங்க. அந்த மனைவியுடைய கேள்விக்கு முதலாவதாக அந்த மனிதன் சொல்கின்றால் அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு என்பதாக சொல்லும் பொழுது எந்த விதமான மறுப்பும் செல்லவில்லை, நீங்கள் காட்டிலே விட்டு வந்து விடுங்கள் என்பதா. இதுவெல்லாம் வரலாறுகள் குர்ஆன் பேசக்கூடிய விஷயம். ஒரு தகப்பன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, ஒரு குடும்பம் செய்யக்கூடிய இந்த விடயங்களை தியாகம் என்பதாக சொல்கின்றான். இது வணக்க வழிபாடு என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. இன்னைக்கு நம்மளுடைய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, எதை கேலிக்கூத்து என்பதாக மார்க்கம் சொல்லுகின்றதோ, எதன் பின்னால் செல்லக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்லுகின்றதோ, இன்றைக்கு சமூகம் அதன் பின்னால் தான் நான் செல்லுவேன், எனக்கு அல்லாஹ் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் தேவையில்லை. இன்னைக்கு மீடியாக்கள்ல நீங்க பார்க்கலாம், பெண்மணிகளுடைய அவலங்களை எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த நடிகை எனக்கு பிரியமானவன். இன்னைக்கு காலங்கள் எப்படி போய்கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால், எங்கள் உத்தம நபி எங்களுக்கு தேவையில்லை, அல்லாஹ் எங்களை இஸ்லாமியனாக கொடுத்திருக்கின்றானே, அல்லாஹ் எங்களுக்கு ஈமான கொடுத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு சினிமா துறையினுடைய மோகம் எந்த அளவு சென்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், இன்னைக்கு ஈமான் கொண்ட பெண்மணிகள், இங்கே அல்லாஹ் சொல்றான், ஒரு தகப்பன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை தியாகம் செஞ்சிருக்குது. இது மார்க்கமா? உங்களுக்கு மார்க்கம் என்றால் என்னவென்று கட்டமைத்து கொடுத்திருக்கின்றோமோ, இது இந்த வரலாறுகளை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமியினுடைய அடையாளம் இதுதான் என்பதாக நாம் சொல்லுகின்றோமே என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னைக்கு கேலிக்கூத்து எப்படி போய்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், ஃபர்தாவுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், இஸ்லாமிய பெண்மணிகள், எனக்கு புருஷனே வேணாங்க, இந்த நடிகரை என் புருஷன் விரும்பலன்னு வைங்க, புருஷன் என்ன டைவர்ஸ், நீ பாக்குறமா என்னங்க? நல்லா சிந்தனை செஞ்சு பாருங்க. இஸ்லாமிய சமூகத்தினுடைய அவலங்களை சொல்லுங்க. இன்னைக்கு என் புருஷன் அந்த நடிகரை பிரியப்படலை அப்படின்னு சொன்னா என் புருஷன் டைவர்ஸ். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கிறேன். இப்படி இந்த சமுதாயத்தை இந்த சமூகத்தை இன்னைக்கு உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். இப்படியே போச்சுன்னு வைங்க, இன்னைக்கு தலைமுறை எங்க போய் விடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுகளை நீங்க பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாங்க. ஒரு பக்கம் மனைவி, இன்னைக்கு மனைவி இப்படி, இன்னைக்கு அன்றைக்கு ஒரு கான்செப்டையும் இன்னைக்கு உள்ள கான்செப்டையும் வச்சு பாருங்க. மனைவி அங்கே 2000 கிலோமீட்டர்ல தன் மகனை விட்டுட்டு வர்றாங்க அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு. இங்க உள்ள மனைவி என்ன செய்யறாங்க? இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த நடிகனை என் புருஷ விரும்பல அப்படின்னு சொன்னா டைவர்ஸ். சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப இப்ராஹிம் என்ற ஒரு மனிதர், மாணவி, அவர் அல்லாஹ்வுடைய கட்டளை கனவு வருகின்றது, என் மகனை பலியிட வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளையா என்பதாக மகன் கேட்கின்றார். அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதாக அறுத்து துணிவதற்கு ஒரு தகப்பன் என்ன செய்கின்றார் என்று சொன்னார்? முறையிடுகின்றார், தியாகம் செய்கின்றார். இன்றைக்கு நம்முடைய தகப்பன்மாருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது தெரியுமா? ஒன்று மனைவியுடைய நிலைப்பாடுகள் இப்படி, தகப்பன்மாருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது? இன்னைக்கு ஹராம் என்னென்னலாம் ஹராம்னு மார்க்கம் சொல்லுது. இந்த பக்கம் நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா நரக நெருப்பு உங்களை தேடி சென்று கொண்டு இருக்கின்றது. புதிய பலம் மிக்க ஒரு கிணறு ஒன்று இருக்கின்றது. நீங்க பார்த்து செல்கின்றீர்கள் என்று சொன்னால் அந்த கிணத்துல விழுந்துருவீங்க. பார்க்காம சென்று நல்லா பார்த்து போங்க. இங்க நரக நெருப்பு எரிஞ்சு கொண்டு இருக்கின்றது. கொஞ்சம் தடுமாறினீங்க அப்படின்னு சொன்னா நரக நெருப்பு பொசிக்கிவிடும் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. இன்றைக்கு அங்கே ஒரு தகப்பர் தியாகம் செய்கின்றார். இன்னைக்கு தகப்பருடைய வழிபாடுகள் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், எங்க தகப்பன்ட்ட என்னோட தொழுகை இருக்குது, வணக்க வழிபாடுகள் இருக்குது, இதுதான் மார்க்கம் என்பதாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் ஹராம் இங்கே என்ன செய்து பார்த்து போங்கள், நரக நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது. பார்த்து போங்கள், பாம்புகளும் விஷப்பூச்சிகளும் அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாம், தகப்பனுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நாம் தெரிஞ்சே என்ன செய்யறோம்? நரகத்தை நோக்கி, இன்னைக்கு நெருப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். விஷப்பூச்சிகளும் பாம்புகளும் நிறைந்த ஒரு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பார்த்து செல்லுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது பார்த்தே கடிவாங்குவதற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய தகப்பன்மார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகம் என்ன, ஹராம் தான் என்னன்னு தெரியல. எது ஹராம், எது பக்கம் நெருங்கக்கூடாது, உன்னுடைய முழு வாழ்க்கையும் என்ன செஞ்சிருவோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு ஹராமை தொட்டு விட்டீர்கள் என்று சொன்னார், ஒரு ஹராமை தொட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய முழு பொருளாதாரம் என்ன சின்ன பின்னமாயிரும் என்பதாக சொல்லி காட்டுகின்றிருக்கின்றார். இன்னைக்கு தகப்பனாகப்பட்ட நாம், தொழுகை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய நாம், ஹராம்டா இன்னைக்கு ஹராம்னு சொல்ல முடியலைங்க. இன்னைக்கு மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொல்லி சொல்ல நாவும் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, நீங்க சிந்தனை செஞ்சு பாருங்கல்ல. இன்னைக்கு உடனே சொல்லிடுவோம், இதெல்லாம் அங்க பாருங்க. இன்னைக்கு ஜென்டர் நாலேஜில் இந்த குரான் ஆயத்து இந்த ஹராம் ஹலால்லாம் நாங்கள் பேண முடியாதுங்க. இப்போ என்னத்தங்க தொழுகிறோம்? நம்ம தொழுகை என்னத்தை நம்மளுக்கு என்ன செய்ய போகுது? ஈடேற்றம் கொடுக்க போகுது. நம்ம மனைவி மக்களுடைய பரக்காத்துகள் எப்படி குடும்பங்கள்ல வரும்? சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று பெருமக்களே, ஜிம்மாவும் சரி தொழுகையும் சரி இந்த மார்க்கத்திலே சடங்குகளாக நீங்கள் ஆக்கி கொண்டீர்கள் என்பதாக குரான் சொல்லுகின்றது. தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ண வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லி காமிப்பா. மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் நீங்க போங்க, உங்களை விரட்டடிக்கிறாங்க என்பதாக என்ன குரான் சொல்லுது. நீங்க என்ன செய்ய, மதீனாவுக்கு போங்க என்பதாக சொல்லும் பொழுது பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள், குறிப்பாக ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படும். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்லுவார்கள். எவ்வளவு பெரிய பொக்கிஷமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், பொருளாதாரத்தில் மிகச்சி நின்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துச்சு, நீங்க மதீனாவிற்கு சென்று ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய உத்தரவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி பெருமக்களே எல்லா செல்வங்களையும் எல்லா சொத்துக்களையும் என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டு போனாங்க மதீனாவுக்கு. அப்பெல்லாம் அல்லாஹ் நம்மளை உடை சொல்லலைங்க. உடனே நம்ம சிந்தனையில வந்துடக்கூடாது, என்னங்க அஜத்து பயம் பண்றாங்க, எல்லாத்தையும் சொத்துக்கள்லாம் உடை சொல்றாரு. ஏண்டா இன்னைக்கு மக்களுடைய சிந்தனைகள் இப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. என்ன சிந்தனை? இது ஹலால பேச முடியாது. உதாரணமாக ஹராம தடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்ல முடியாது. உடனே நம்மளுடைய சிந்தனையில வந்துருது, என்ன செஞ்சிருது? இதை இன்னைக்கு பேச முடியாதுங்க, இதை பேசக்கூடாதுங்க, நீ பேசக்கூடாதுங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மார்க்கத்தை எப்படி நம்முடைய சமூகத்துல கொண்டுட்டு போய் சேர்க்கிறது? பெருமக்கள் சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் என்ன ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், என்னுடைய எல்லா சொத்துக்களையும் நான் விட்டு சென்றேன் மக்காவில் இருந்து. ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வார்த்தைகள். என்ன ஒற்றை வார்த்தை? இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளை என்பதாக எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார்கள். நான் விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விட்டு வந்ததாக வரலாறுகள் பெருமக்களை குறிப்பிட்டு காட்டுகின்றது. நாம் சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். பொருளாதாரத்தை விட, பொருளாதார மேன்மையை விட என்னுடைய மார்க்கம் தான் உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களுடைய வாழ்வில் வந்த இந்த சமூகம் இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய அவலநிலை எப்படி இருக்கின்ற என்று சொன்னால் கேலிக்கூத்துக்களாக இன்னைக்கு ஆக்கி கொண்டிருக்கின்ற இபாதத்துகள். இது தகப்பனுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க வந்துருங்க, மனைவியினுடைய அங்க உள்ள மனைவி அவங்களுடைய தியாகமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தகப்பன் என்ற அந்தஸ்திலே உள்ள தியாகமும், தகப்பன் இப்படி இருந்தா வளரக்கூடிய பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? அறாமத்தனை நோக்குங்க. நாம திருடனாக இருந்தா சொல்லுவாங்கல்ல, என்ன குடும்பத்திலே என்ன திருட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க. அவர் குடும்பம் அவர் தகப்பன் ஒழுங்கா இருந்தா தானே பிள்ளை என்ன செய்யும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. தகப்பன் சரியில்லைன்னா பிள்ளை எப்படி சரியா இருக்கும்? அப்ப நாமளே என்ன செய்யறோம்? ஹராம என்ன செய்யறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பார்வைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஊக்கப்படுத்தும் பொழுது வளரக்கூடிய பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஹராம நோக்கி தான் போகும். எப்படா 2ஆம் நம்பர் வேலை பார்க்கலாம்? எப்படி 2ஆம் நம்பர் வேலையை பார்த்து சம்பாதிக்கலாம்? இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அபகா. நீங்க மறுமை என்ன உலக வாழ்க்கை சிம்ம சொப்பனம் இதான் நிரந்தரம் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமக்களை நம்மை பார்த்து வினா தொடுத்துக் கொண்டிருக்கின்றான். 2. 3வது விஷயம், மகன்கிட்ட ஆலோசனை கேட்டாங்களாம். மகனிடத்துல ஆலோசனை கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னா, உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி நான் கனவு கண்டேனே, இந்த கனவுக்கு என்ன செய்யலாம் என்பதாக மகன்கிட்ட கேட்கப்படுச்சு. மகன் சொன்னாரா,
பாப்பா எந்த கனவு அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதாக எனக்கு சொல்லி காட்டுகிறீர்களோ அந்த கனவை நீங்க உடனே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி மகன் சொன்னார். அப்படின்னா என்னங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன அறுக்கிற மாதிரி கனவு கண்டீங்களா, எனக்கு அறுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன மகன் சொல்றான். இப்ப தியாகத்தை பாருங்க, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நீங்க சொல்லி பாருங்க. இப்ப பிள்ளைகள் தருதலையாக ஆகுவதற்கு நீ சமூகத்தினுடைய அவல நிலை, இன்னைக்கு சமூகம் தன்னுடைய பிள்ளைகளாக தருதலையாக ஆக்குவதற்கு காரணம் யார் பெருமக்கள்? தகப்பனும் தாயும் சரியாக இல்லாததன் காரணமாக இன்னைக்கு பிள்ளைகள் தருதலையாக ஆகிக்கொண்டிருக்கின்றது. இந்த சமூகம் எப்படி ஆகிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் ஒரு காலம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன காலம்லாம் வெகு தூரம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெயரை சொன்னாலே இன்னைக்கு என்ன செய்யப்படுது, என்ன அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாரா, அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறானா அப்படின்னு ஆகி போச்சு. இன்னைக்கு சமூகத்துல அப்படித்தான் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை வார்த்தை எடுத்துக்கொண்டிருக்கின்ற பெருமக்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சமூகம் என்பது பெருமக்களே உதாரணம் சொல்லுவார்கள், ஒரு கடலை போன்றது, கடலிலே பயணிக்கக்கூடிய ஒரு கப்பலை போன்றது இந்த சமூகம். அதிலே நாம் பார்க்கக்கூடிய அந்த அழகான கடல் அலைகள் இருக்கின்றது அல்லவா. கடல் அலைகள் என்பது நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு கேலி கூத்தை போன்றது. இது நிரந்தரம் அல்ல. கடல் என்பது ஒரு கப்பலை போன்றது வாழ்க்கை. ஆனால் கடல் அலை என்பது நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கேலி கூத்தை போன்றது. எனக்கு கடல் அலை மட்டும்தான் தேவை. அழகழகாக வரும் அந்த அலைகள், உயர்ந்து வரும், தாழ்ந்து வரும், மனிதனுடைய உயரத்துக்கு கூட வரும் அந்த அலைகள். எனக்கு அலைதான் அழகாக இருக்குது முக்கியம் என்பதாக திசை மாறிவிட்டோம் என்று சொன்னால் பெருமக்கள், இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. கடல் அலைகள் தான் என்னுடைய வாழ்க்கை என்பதாக திசை மாறி அந்த கப்பல் சென்று விட்டது என்று சொன்னால் எங்காவது போய் முட்டிருச்சு அப்படின்னு வைங்க, எல்லாரும் இறந்து விடுவோம். அதே போன்றுதான் உதாரணம் சொல்லுவார்கள், கப்பலை போன்றவர்கள் நீங்கள் இஸ்லாமிய சமூகம். ஆனால் இந்த மக்கள் எப்படி நினைத்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் வரக்கூடிய அலைகளை போன்று கேலிக்கூத்தாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அலைகள் மாறி என்ன செய்யறோம், எப்பவுமே கேலிக்கூத்தாக வாழ்க்கை இப்படியே ஓட்டிக்கிட்டே போவோம். இது நிரந்தரம் இல்லை பெருமக்களே. உங்களை எப்படி கப்பல் திசையை நீங்கள் சரியாக பார்க்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் எங்காவது மலையில் உச்சிலையோ அல்லது எங்கோ கப்பல் கவிழ்ந்து விடுமோ, அதே போன்று உங்களுடைய வாழ்க்கை பயணம் கவிழ்ந்து விடும் என்பதாக சொல்லி காமிப்பார்கள். அபூ ஹனீஃபா ரஹீமுல்லா அவர்கள் பெரிய மேதை. அவங்க ஒரு நேரத்தில் ட்ரெஸ்ஸில் சாக்கடைப்பட்டு மலையில நினைஞ்சு ஆடைகள்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, என்ன சேத்தோட வர்றாங்க. வரும்பொழுது ஒரு பையன், ஒரு சின்ன பையன் ஓடி வரும். இப்போ அந்த பையனை பார்த்து அபூ ஹனீஃபா ரஹீமுல்லா அவர்கள் சொன்னாங்கிறாங்கன்னா, சேத்தோட வர்றாங்க, எப்போ பார்த்துப்போ மழை பெஞ்சு இருக்கு, சேரா கிடக்குது, இல்லாட்டா தடுக்கி விழுந்துருவா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாணவன் உடனே ஒரு விஷயத்த சொன்னான். அந்த பையன், ஐயா நான் தடுக்கி விழுந்தேன்னு வைங்க, நான் மட்டும்தான் விழுவேன், ஆனா நீங்க பார்த்து போங்க, நீங்க தடுக்கி விழுந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சமூகமே விழுந்து விடும் என்பதாக சொன்னான். சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். இப்போ நான் சாதாரணம் தான், நான் தடுக்கி விழுந்துட்ட சேத்தோட போயிருவேன். நீங்க ஒரு சமுதாயத்திற்கு என்ன செய்து, ஒரு இமாம், ஒரு தலைமை, நீங்க தடுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சமூகமே என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா தடுக்கி விழுந்துடும் என்பதாக சொல்வதை போன்று பெருமக்களை இஸ்லாமிய சமூகம் சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த சமூகத்தினுடைய அழிவை நாமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா உருவாக்கி விட்டோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காமிப்பார்கள். எனவே வாழ்க்கை என்பதை இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு கேலிக்கூட்டாகவே ஆக்கி கொண்டு இருக்கிறோம். எல்லா விஷயங்களிலும் தொழுகை இருக்கட்டும், வணக்க வழிபாடுகள் இருக்கட்டும், என்ன மார்க்கம் எதை ஹலால் செய்யணும் நெருங்காதுன்னு சொல்லுதோ அதன் பக்கம் தான், என்ன ஹலால் பக்கம் நெருங்குங்க ஹராம விட்டுவிடுங்கன்னு சொல்லுதோ அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், என்ன திடகாத்திரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சமூகத்தில் திடகாத்திரமா செஞ்சுக்கிட்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, இந்த அவலநிலை சென்றது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுவார்கள், வழி தவறி இந்த சமூகம் சென்று கொண்டிருந்தது என்று சொன்னால் இந்த சமூகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், நாளை மறுமையிலே என் சமூகம் என்னிடத்திலே வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே நான் எப்படி சிபாரிசு செய்வது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். எப்படி நான் ரெக்கமெண்டேஷன் செய்வேன்? என்னுடைய சமூகத்தை உயர்ந்த இடத்துல வச்சிருந்தேன், உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறேன் என் சமூகத்தை, என் உம்மத்தை. ஆனால் என் உம்மத்தை என்ன செஞ்சது, எல்லாத்துலயுமே பலகீனமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் நான் எப்படி என்னுடைய இறைவனிடத்துல நான் என்ன ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைக்குள்ளாகுவார்கள் என்பதாக ஹதீஸிலே நாம் பெருமக்களை நாம் வரலாறுகளை நாம் பதிக்கப்படுகின்றது. எனவே வாழ்க்கை என்பது பெருமக்களே எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் சொல்லிக்கொண்டு செல்லலாம், எவ்வளவு வேண்டுமானாலும். இன்னைக்கு நம்ம சொல்வதை போன்று என்ன குர்ஆன் ஹதீஸ்லாம் நீங்க எடுக்க வேண்டாம். இன்னைக்கு சடங்குகளாக தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜும்மா ஒரு சடங்கு, ஐவேளை ஒரு சடங்கு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
என்ன நம்முடைய வாழ்க்கை என்னது, இஸ்லாமிய சமூகம் ஒரு சடங்குகளாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக பெருமக்களை நம்முடைய வாழ்வியலையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே வந்து போகும். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா விடயங்களும் இருக்கின்றது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், நாளைக்கு இருக்கும், நாளை கழிச்சு போகும், நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு வரும். இது நிரந்தரம் இல்லை. ஆனா இதை வச்சுக்கிட்டே இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, என்ன புள்ளிச்செடியில குதிரை ஓட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க மார்க்கத்தை கேலி கூத்தாக ஆக்குனீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்வதை போட்டு இன்ன ரப்பக்க லஷதீத், இன்ன ரப்பக்க லஷதீத். நான் உயர்ந்தவன் தான், நான் ரகம் தான், இறக்கம் காட்டக்கூடியவன் தான். ஆனால் பாவம் மிகச்சிருச்சுன்னு வைங்க, அல்லாஹ் சொல்றான் இன்ன ரப்பக்க லஷதீத், நான் பிடிச்சேன்னு வைங்க, என்னுடைய பிடியும் கடினமாக இருக்கும் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை ஹராம் என்பதாக மார்க்கம் தடுக்கின்றதோ, இன்னைக்கு பெரிய அந்தஸ்திலே பெரிய என்ன செய்யறோம், நம்ம டிப்டாப்பாக இன்னைக்கு டீசெண்டாக இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அதை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உதாரணம் சொல்லுவாங்க, என்ன களவாணியா இருந்தாலும் என்ன செய்யறான்ப்பா, அது டீசெண்டா செய்யறான்ப்பா, களவாணியா இருந்தாலும் கள்ளத்தனமாக இருந்தாலும் நல்லா செய்யறான்ப்பா அப்படின்னு சொல்றது போன்று, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் மார்க்கம் தடுக்கின்றதோ இன்னைக்கு அதையே என்ன செய்யறோம், சாலிகான என்ன முஸ்லிமுக்கு மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் தான் நல்லடியார்கள் மாதிரி. அல்லாஹ் பாதுகாக்கணும் பெருமக்களே, நம் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு சமுதாயத்தினுடைய எல்லா இடங்களிலும் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு சமுதாயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய காலங்கள்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பெற்றோர்களா இருக்கட்டும், தாய்மார்களா இருக்கட்டும், பிள்ளைகளை தான் சரியாக உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, உங்களுடைய பிள்ளைகளை சரியாக உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய அடுத்த சமுதாயத்தை சரியாக பயன்படுத்த முடியும் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுப்பானாக. மனிதர்கள் மறதியானவர்கள், அதை மறதியை சங்கை மிக்கவர்களாக புரிந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.